வணக்கம். இந்த பதிவில் EPF மெம்பர் போர்ட்டலில் தவறாக அப்டேட் பண்ண KYC டீட்டெயில்ஸை எப்படி டெலீட் செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பதிவுக்கு லைக் கொடுத்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். EPFindia.gov.in வெப்சைட்டை ஓப்பன் செய்கிறேன். சர்வீசஸ் ஆப்ஷனில் ஃபார் எம்ப்ளாயீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மெம்பர் UAN ஆன்லைன் சர்வீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோட UAN நம்பரை டைப் பண்ணுறேன். பாஸ்வேர்டும் கேப்சாவும் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுக்குறேன். நாமினேஷன் செய்ய சொல்லி அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகுது. நீங்கள் இன்னும் நாமினேஷன் பதிவு செய்யலைன்னா எப்படி அதை பதிவு செய்யறதுன்றதுக்கான விளக்கமான வீடியோ இதே சேனலில் இருக்குது. லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. லேட்டரை கிளிக் செய்கிறேன். மேனேஜ் ஆப்ஷனில் KYC ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் தவறாக கொடுத்த ரெக்வெஸ்ட்டு இங்கே ஷோ ஆகுது. அதை delete கொடுக்குறேன். ரெக்வெஸ்ட்டு கேன்சல் ஆகிடுச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். EPF போர்ட்டலில் தவறாக கொடுத்த KYC ரெக்வெஸ்ட்டை கேன்சல் பண்ணுறது எப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.